இந்த காலத்தில் இன்னுமா ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்க, ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு யாரை கேட்டாலும் அட்வைஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த ப்ரௌன் ரைஸ், அது பழுப்பரிசி சாப்பிட்றது அவ்வளவு சிறந்ததா? ஒரு முழு தானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிராண்ட், எண்டோஸ்பெர்ம், ஜெர்ம் அப்படின்னு 3 பகுதிகள் இருக்கும். இது 3மே ப்ரௌன் ரைஸில் இருக்குது. இந்த பிரானையும் ஜெர்மையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிஃபைன் பண்ணி கிடைக்கிறது தான் ஒயிட் ரைஸ். ஸோ ப்ரௌன் ரைஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபைபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டிஆக்சிடன்ட் இருக்கிறனால தான் ப்ரௌன் ரைஸ்க்கு ப்ரௌன் கலரு. அதனால் வெள்ளை அரிசியை விட பழுப்பரிசியில் ஊட்டச்சத்து அதிகம். இது ரெண்டுத்தில் எதை சாப்பிட்டா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனே ஏற்றிடும்? வெள்ளை அரிசியை சாப்பிட்டா உடனே ஏறிடும். அதனால தான் அது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. பழுப்பரிசியை சாப்பிட்டா அதை விட கம்மியாக தான் ஏற்றும். அதனால தான் அது மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. ஆனால் ப்ரௌன் ரைஸில் 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஆன்டி நியூட்ரியன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸை கிடைக்க விடாமல் பண்ணிடுது. அதனால் எப்போதும் பழுப்பரிசி சமைக்கிறதுக்கு முன்னாடி 12 மணி நேரம் ஓவர் நைட் ஊற வச்சு தான் மறுநாள் சமைக்கணும். இது மாதிரி ஊற வைக்கும்போது இந்த ஃபைட்டிக் ஆசிட் எல்லாம் ஊற வச்ச தண்ணீரோடையே போயிடும். 2வது பிரச்சனை, ஆர்சனிக் அப்படிங்கிற கெமிக்கல் ப்ரௌன் ரைஸில் அதிகமாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பழுப்பரிசியை 3 இல்லை 4 தடவை நல்லா அலசணும். 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் சமைக்கும்போது நிறைய தண்ணீர் விட்டு சமைக்கணும். எக்ஸஸ் தண்ணியை வடிச்சிட்டா ஆர்சனிக் ரொம்பவே குறைஞ்சிரும். சில பேர் சுலபமாக ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை அரிசி எடுத்துப்பாங்க. சில பேர் சர்க்கரை அளவு அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழுப்பரிசி எடுத்துப்பாங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியம்.